இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வந்து ரோஹினிட்ட வந்து சிந்தாமணி வந்து கன்வின்ஸ் பண்ணி நேரம் வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் இந்த வீட்டில் நீ தங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்னோட வீடு தான். ஸோ இந்த வீட்டில் வந்து உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. நான் சொல்கிற மட்டும் நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து நீ மனோஜிட்ட திரும்பி சேர்ந்து வாழலாம் அப்படின்றாங்க. ஸோ வந்து ரோஹினி நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் வந்து விஜயாவை வந்து போய் பார்க்க போகிறேன். நானும் எதுவும் தெரியாமலே போய் பார்க்க போகிறேன். அந்த டைமில் நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீ வா. நீ வந்ததுக்கு முன்னாடி அங்கே வந்து நான் அதுக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்குள்ளார நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து பிரச்சனை ஏறாதா, ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்றாங்க. மனஞ்சு கூட நீ சேர்ந்து வாழணும்னா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அப்படியே நீ ஒதுங்கி தான் போகணும். ஸோ நீ வா. வந்ததுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து விஜயா வந்து உன்ட்ட வந்து சத்தம் போடுவாங்க. அந்த டைமில் வந்து நான் என்னோட செல்லில் வந்து சில வீடியோவில் எடுத்தோம்னா நாளைக்கு வந்து கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா உனக்கு அது வந்து சாதகமாக இருக்கும், அதை நீ பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹினிக்கு வந்து அது ஒரு விஷயம் வந்து சரியாக படுது. அதாவது வந்து நம்ம சைடில் வந்து நான் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து விஜயா குடும்பம் நம்மளை குடும்பப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி காட்டணும் அப்படின்றது வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க சிந்தாமணி. அதவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற ரோஹினி சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மனோஜோடு சேர்ந்து வரணும் அப்படின்ற ஐடியாவில் ஃபுல்லாக இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து மனோஜ் தண்ணி போட்டுட்டு வந்து இப்போ ஆர்டரில் வந்து உளறிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்டு போய் கேட்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவரு ரொம்ப வேதனை போகிறாரு. சரிப்பா, எப்படியே இருந்தால் என்ன பிரச்சனை, நீ வந்து உன்னை மாற்றிக்க, அடுத்து என்ன செய்ய போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுருதி நேரம் வந்து மீனாட்டு வந்து மீனா எப்படி இருக்க, நல்லா இருக்கான்னு விசாரிக்கும் போது முத்து அங்கே இருக்காரு. முத்து நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வந்து மீனா மேலே எல்லா தப்பும் கிடையாது. ரோஹினி வந்து நான் 15 வயசுலேருந்தே பார்க்குறேன். ரோஹினி வந்து ஒரு பெரிய கிரிமினல். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதனால் நான் அவளை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவள் பண்ணுற தப்பை நான் ஏன் சொல்லலை. மீனாவை முழுக்க முழுக்க அவள் தான் மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை மிரட்டி அதை பிளாக்மெயில் பண்ணி அதை வந்து சொல்ல விடாமல் பண்ணியிருக்கேன். மற்றபடி மீனா மேலே இந்த தவறும் கிடையாது, நீங்கள் அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. முத்து வந்து எல்லாம் சரிதான், என்கிட்டாச்சும் அதை சீக்கிரட்டாக சொல்லியிருக்கலாம்ல, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டியிருக்கு அப்படின்றாரு. என்ன பண்ணுறதுங்க, அதாவது வந்து எல்லாமே காரணம் வந்து ரோஹினி வந்து இந்த பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு எல்லாமே காரணம் வந்து கிரீஸும் ஒரு காரணம். கிரீஸை கொண்டுட்டு என்ன ஆயிரும் அப்படின்ட்டு மிரட்டவும் பயந்துட்டாங்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு செய்யணும் முத்து யோசிக்கிறாரு. நீ சொல்கிறது சரிதான், கிரீஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவள் வந்து உயிரே வச்சிருக்கிறா. அவள் அந்த கிரீஸுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் தான் மீனா சொல்லாமல் இருப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மீனாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்ததுக்கு முன்னாடி வந்து விஜயா மேலே நிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ எதுக்கு கூப்பிட்டு வந்த, இவன் எல்லாமே நடிப்புக்காரி, இவன் மறைச்சிட்டு இப்போ வெளில போகிற மாதிரி போய் உடம்பு முடியல நினைக்கிற மாதிரி நினச்சி உன்னைய வந்து எல்லாமே பிளாக்மெயில் பண்ணி சரி பண்ணி இப்போ வீட்டுக்கு போகிற எப்படி உள்ளே வந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுருதி சத்தம் போகிறாங்க. அவங்கள கோவப்பட்டு என்ன போகிறீங்க, பண்ண தப்பு பூரா நீங்கள் தான் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் மனோஜுக்கு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிங்க. இப்போ பிரச்சனை ஆகி நிற்குதில்லை அப்படிங்கும்போது தப்பை நானே சரி பண்ணிக்கிறேன், நாங்கள் எப்படி தப்பை சரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து மனோஜுக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போகிறேன், அதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ண போறீன்றாங்க. அது எப்படி டைவர்ஸ் பண்ண போறீங்க, சப்போஸ் டைவர்ஸ் ஆனாலும் மனோஜுக்கு செகண்ட் மேரேஜ், ஸோ அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் உள்ள பொண்ணை தான் நான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி அடுக்கடுக்கு வந்து சுருதி கேள்வி கேட்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் முடிக்கிறாங்க நம்ம விஜயா. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.